கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனு கைதுழு கணபதி என்றிட கர்மம் மாதலா கணபதி என்றிட கவலை தீருமே கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் மனமொழிமையாலே தினம் உன்னை துதிக்க மனமொழிமையாலே தினம் உன்னை துதிக்க மகளை இதயதல் நாவினில் ஒலிக்க மகளை இதயதல் நாவினில் ஒலிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஏழு துவரங்களில் நாவிசை பாட எங்குமே பொங்கியே ஓட ஏழு துவரங்களில் நாவிசை பாட எங்குமே என்போம் பொங்கியே ஓட தாளமோ பாவமோ ததுப்பி கூத்தாட தாளமோ பாவமோ ததுப்பி கூத்தாட தரணியில் யாவரும் மகிழ்ந்து கொண்டாட தரணியில் யாவரும் மகிழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் தூக்கிய துதிக்க வாழ்த்துக்கள் அளிக்க கொடியும் மணியன கண்ணீரல் ஒலிக்க தூக்கிய துதிக்க வாழ்த்துக்கள் அளிக்க கொடியும் மணியன கண்ணீரல் ஒலிக்க குட்டிக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மையும் ஞானமோ செல்வமும் கொடுக்க உண்மையும் ஞானமோ செல்வமும் கொடுக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய்
நடக்கும் அண்ணன் மாலை தங்கச்சி மாலை வணக்கம் உங்க ஆசி கேட்டக்க வேணும் எனக்கு அண்ணன் மாலை தம்பி மாலை வணக்கம் உங்க ஆசி கேட்டக்க வேணும் எனக்கு தமாரை சித்தப்ப மாலை வணக்கம் உங்க பொண்ணு கேட்டக்க வேணும் எனக்கு புருஷனை இல்லாமலே புள்ள கொட்டி பெற்றிருக்க புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் அப்படி புருஷனை இல்லாமலே புண்ணிய கொட்டி பெற்றிருக்க புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் காதலில சொல்லி குடிச்சு மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாசம் போறவருக்கு வணக்கம் கோயிந்தா 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 புருஷனை அப்படி பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கும் புட்டிகாரருக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க பப்புனுக்காரருக்கு வணக்கம் அப்படி பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க திறமசாலிகளுக்கு வணக்கம் அப்படி பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கும் புத்தியசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க புத்திசாலிகளுக்கு வணக்கம் அப்படி பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கும் தைரியசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க தைரியசாலிகளுக்கு வணக்கம் 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 இங்க வந்திருக்க மனிதருக்கு வணக்கம் 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 அப்படி வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் அப்படி போன் அப்படி இருக்கணும் ஆமா சத்தியமிருந்த தாய்மார்களுக்கும் தாரத்தில் உந்த தந்தைமார்களுக்கும் எதற்கு அஞ்சாத இளைஞர்களுக்கும் 8 திக்கம் பொருட்கள் இருக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுறுசுறுப்பாக நாடகமாத்திற்கு வந்திருக்கும் நாடக ரசிகர்களுக்கும் மற்றும் கல்வி திறமைகளை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் கல்வி திறமைகளை கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் கடமை கண்ணிய கட்டுப்பாடு தவறாத காவல்துறை ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஒலி அமைத்துக் கொண்டிருக்கும் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டருக்கும் நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் எவ்வேறு குற்றங்கள் இருந்த போதிலும் தாங்கள் குழந்தைகள் எவ்வாறு சொன்னபடி ஏற்கனவே தூக்கிப்படி மிதிப்பீங்களோ அது மாதிரி தாளத்துக்காரரை தூக்கி போட்டு மிதிங்க. ஏயா அவருதான் உனக்கு கிடைச்சாரா தாளத்தை அவரை எதுக்கு முதிக்கணும் தாளத்துக்கார ஆமா ஆமா தூக்கிட்டு வரான் என்ன தூக்கிட்டு வர்றாரு எவ்வளவு பெரிய மழை விழுந்தாலும் அவருக்கு தான் பிரச்சனை இல்லாதது சரி வயக்காட்டுக்குள்ள நாடகம் சரியான வயக்காடு காட்டுக்குள்ள நாடகம் சரி காட்டுக்குள்ள நாடகம் அப்படின்றப்ப என்ன பண்ற பக்கத்து ஊருக்கார என்ன பண்ற முதல்ல ஆடல் பாடல் நடந்துச்சு சரி ஆடல் பாடல் நடந்ததுல ஒரு நாள் முதல் நாள் நடந்த சண்டையில ஒருத்தர் உட்கார கேட்டு இருந்திருக்கேன் அந்த கடுப்பை வச்சு நாடகம் நாளைக்கு போடுவாங்க சரி அன்னைக்கு வச்சு பாத்துக்கிறோம்டா நல்ல காட்டுக்குள்ள வச்சு சண்டை இழுத்துட்டாங்க சண்டை இழுத்தா நாங்க என்ன பண்றோம் உள்ள இருக்க பிள்ளைய கூட துணிமுடி அள்ள முடியாம கிடக்கு பேக்கல சரி வெட்டிக்காரி பெட்டியை தூக்க முடியல மிருதங்கக்காரன் மிருதங்கத்தை ரெடி பண்ணி தூக்க முடியல ஆறு ரவுண்டு சாமான் ரெடி பண்ணி தூக்கணும் சுருட்டணும்ல இல்ல ரெடி பண்ணல நான் பாட்டு என்ன தாளத்தை தூக்கி பைக்ல ஓட்டிட்டு கூடத்துக்குள்ள போய் வாரம் அப்படின்னு இருக்காரு அவரு தான் சிரமம் இல்லாம ஈஸியா போயிருது. அதனால என்ன விஷயம் கேட்டா எல்லாரும் ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அசிங்க பேச மாட்டேங்க அசிங்கம் கவனிச்சு பேசவே மாட்டேன் செய்யறதோட சரி குலசாமிக்கு ஆகாது பேச மாட்டேன் செய்யறதோட சரி பேசவே மாட்டேங்குது என்னப்பா சரி அப்புறம் நீ பேச மாட்டப்பா பேச அப்படி இருக்கே பேச வைக்காதீங்க எனக்கு நாளைக்கு கவுச்சி பேசினா எனக்கு இந்த ஊர்ல நான் சிலையா வைக்கணும் ஆமா ஆமா அதெல்லாம் கிடையாது அதனால சொல்லிட்டு கவுச்சி பேச மாட்டேன் கவுச்சி பேசணும் எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் பேசவே மாட்டேன் கவுச்சி சாப்பிடவே மாட்டேன் கவுச்சி பேசுவேன் கவுச்சி இப்ப சாப்பிட்டேல அம்மா நண்டு மீன் முட்டை சாப்பிட்டேல ஐயா நான் பேசுவேன் கூட மாட அது மாதிரி சாப்பிட்டல ஆமா இதெல்லாம் நாலு உலக
இருக்கிற சகஜம் அப்பா. நீங்க எல்லாரும் பள்ளிக்கூடம் படிக்கலாம் போல. ஆமா போயிருக்கோம்ல. நான் மழை தண்ணி காலத்து கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒண்ணுல. ஏயா ஏன்னா எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னாங்க. படிக்க வைக்க வசதி இல்ல. வசதி இல்ல, நமக்கும் படிப்பு வரல, அதனால போகல. ஆமா, என்ன செய்யுது, எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, ஒரு 4 ஊருக்கு நிலம் இருக்கு. சரி, அதுல கொஞ்சம் கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கு. அப்ப நீ பள்ளிக்கூடமா போலையில, பேசாம விவசாயத்தை போய் தண்ணியை பாய்ச்சா கிணத்துல அப்படின்ட்டா. சரி சொல்லி நானும் விவசாய பக்கத்துல தக்காளி செடி மிளகாய் செடி போட்டிருக்கோம். விவசாயத்தை தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கேன் நானும். அப்ப தண்ணி பாய்ச்சறீங்க. தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப தண்ணி பாய்ச்சறீங்க. தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கேன். விவசாயத்துக்கு அதத்தான் சொல்றேன், விவசாயத்துக்கு தான். இல்ல விவசாயத்துக்கு தான் தண்ணி பாய்ச்சறீங்க. சின்ன பையன் உங்களோட தான் விவசாயிக்கு தாயா தண்ணி பாய்ச்சற. உன்னை பேச மாட்டேன்னு சொன்னோன்னு பேச வச்சிருவாரு. அப்ப தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பாய்ச்சிக்கிட்டு இருக்க பாருங்க, கால போக்குல நான் வயசுக்கு வந்துடுறேன். என்னையா நீ வயசுக்கு வர்ற? ஆம்பளை வயசுக்கு வருவா. ஆம்பளை வயசுக்கு வர்றதா? புதுசா இருக்கு. ஏதோ சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டேன். ஐயா நீங்க அப்புறம் நீங்க வயசுக்கு வந்தது தெரியாம தெரிஞ்சிருக்கீங்க உங்க காலத்துல. சரி, அதான் உண்மை. ஆமையா? நீங்க பள்ளிக்கூடம் படிக்க போயிருக்கீங்க. ஆமா. உங்க காலத்துல அவரை ஒரு ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்திருக்காது. இருந்துச்சா? இல்ல வெளியூருக்கு தான். வெளியூர் போய் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் நீங்க படிக்கணும். ஆமா. அப்ப பள்ளிக்கூடம் படிக்க போனப்ப நீங்க எல்லாம் படிக்க போனப்ப என்ன செய்வா, பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா, தம்பி செல்வா பாப்பா பள்ளிக்கூடம் வருதியா, கூட்டு போயிட்டு வாயான்னு சொல்லுவாங்க. ஆமா. சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்கய்யா. அப்ப கூட்டிட்டு போனீங்கன்னா திரும்ப 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டோன்னே வெளிக்காட்டுல வரணும், வெளிக்காட்டுல வரணும், நடந்து வரணும். பஸ் வசதி கிடையாது, ஒத்தையடி பால நடந்து வரணும். அன்னைக்கு அந்த பிள்ளைய பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல விட்டே விடலையா? அம்மா கொண்டாந்து விட்டல. அப்ப காரணம் என்ன? நீ வயசுக்கு வந்தது உனக்கே தெரியல. பாரியா, வீட்டுல கொண்டு வந்து பத்திரமா விட்டல. பத்திரமா வீட்டுல விட்டதுனால நான் வயசுக்கு அந்த வந்தேன். பிள்ளைய பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல விட்டே இல்லையா? ஆமா விட்டல. அப்ப அந்த பிள்ளை ஏதாவது தப்பா பண்ணியா? பண்ணல. அப்ப வயசுக்கு வந்தது உனக்கு தெரியல. இப்ப ஒண்ணு கிடையாது, இந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கான் பாரு, இவன் எத்தனை வயசு இருக்கும்? இப்ப இவனுக்கு என்ன ஒரு 14 இருக்கு. இவ்வளவு வயசுல தானே நீயும் கூட்டு போன. ஆமா, இவ்வளவு வயசுல தான் கூட்டிட்டு போனேன். இவனை நம்பி இன்னைக்கு ஒரு புள்ளைய அனுப்பிவிடு. அனுப்பலாம்ல? எப்படி அனுப்பலாம்? அவனுக்கு தான் வயசுக்கு வந்துட்டு தெரியுதுல. ஓ அப்படி சொல்ற. அவன் இன்னைக்கு கூட்டு போன, இன்னைக்கு எங்க கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் அந்த பிள்ளைய கொண்டு போய் வைக்கிறானோ. ஆமா, அதனால சொல்றேன், நீங்க வயசுக்கு வந்தது உனக்கு தெரியல. அதனால கல்யாணம் முடிக்கிற பருவத்துக்கு வந்துட்டேன் நானு. பக்குவத்துக்கு வந்துட்டேன். ஆமா. அப்ப கல்யாணம் முடிக்கிற பக்குவத்துக்கு வந்த உடனே பாருங்க, கல்யாணம் முடிக்கிற பக்குவத்துக்கு வந்தோன்னா பாருங்க, எல்லா ஊர்லயும் உள்ளது அதெல்லாம் நடக்கட்டு. ஆமா, கல்யாணம் முடிக்கிற பக்குவத்துக்கு வந்தோன்னா பாருங்க, அந்த அம்மா வீட்டுல பாருங்க, எனக்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி ஊர்வலத்துல யாருக்குமே அமையாதுங்க. என்னையா சொல்ற? எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்னா யாருக்குமே தமிழகத்துல யாருக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காது. என்னையா அப்படி சொல்ற? என்னங்க பொண்டாட்டி? அப்படி என்னையா உலகத்துல இல்லாத அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. அப்படி என்ன பொண்டாட்டி? ஆமா, சொல்றது பார்க்கும்போது எங்களுக்கு ஏக்கம் வருது. ஏன்னா இவ்வளவு பெரிய சபையில வச்சு பேச முடியுமா? சொல்லு. பொண்டாட்டியை விட உன் பொண்டாட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது மாதிரியே பேசுறேன். எக்ஸ்ட்ரா 2-3 வச்சிருக்கேன். இல்ல என்ன சொல்றேன் கேளுங்கண்ணா, அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலினே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு வலது காலை எடுத்து வீட்டுல வாசப்படியில தான் வச்சா, நல்லா ஊறிக்கு இருந்த கிணறு சுத்தமா வத்தி போச்சு. அப்புறம் யோகம் தானே. யோகா எப்படி தூக்கி அடிக்கிறது? கட்டிக்கிட்டு அடுத்த காலை தூக்கி வச்சா இருக்க தக்காளி செடி மிளகாய் செடி செத்து மாண்டுருச்சு. அதோட கள்ளி இவளை வச்சு என்னடா செய்யறது? நானும் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லி நானும் பொண்டாட்டி கவுட்டுக்குள்ளே கிடந்துட்டேன். சரி அம்மா ஏன் கேக்குறீங்க? நானும் கிடந்துட்டு அவளும் 1 மாசம் பார்த்தா 2 மாசம் பார்த்தா தோத்த தின்ட்டியா சோத்த விட்டு என்னத்த என்னத்த தின்ட்ட அப்படி என்னை கேட்கிறா. அப்படி சொல்ல அப்படி கேட்கிறா. ஒழுங்கா மரியாதையா நீ ஒழுங்கா வேலைக்கு போ. சரி அப்படின்ட்டா. நம்மளும் எங்காவது வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து வேலை கிளம்புன்னு சொல்லி கோயம்புத்தூர் வேலைக்கு போயிருவான். ஏதாவது வேலையை பார்த்து நம்ம படிச்சிருந்தாவது டோல்கட்லயாவது வாங்கி கையெடுத்து டோல்கட்லயாவது சம்பாதிச்சு போடலாம். திருப்பூர் போனா பனியன் கம்பெனில வேலை செய்யும்ல. பனியன் கம்பெனில வேலை செய்ய வீட்டு வேலையாவது செஞ்சு பிழைச்சுக்கிறோம் சொல்லி நானும் கிளம்பிட்டேன். கிளம்பி போனேன்னு பாருங்க, அப்பதான் முதலாளி என்ன பண்றாரு, நான் கம்பெனி வீட்டுல வேலைக்கு சேர போறேன். முதலாளி அப்பதான் வெளிநாடு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. வெளிநாடு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் கேட்கிறேன், என்ன மாதிரி வேலை கேட்டு வந்தனியா அப்படின்னு. ஐயா வீட்டுல முதலாளி அம்மா இருக்காங்க, கேட்டு வேலைக்கு சேர்ந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லி முதலாளி அம்மாட்டாக்கு போய் வேலை கேட்கிறேன். அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், டப்புன்னு என்ன பண்ண வேலைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, உன்னை தம்பி வேலைக்கெல்லாம் சேரலாம், தப்பு கிடையாது, ஆனால் கண்டிஷன் போடுவோம்னு சொல்லிட்டாங்க. என்ன கண்டிஷன்? 4 தவறு பண்ணா உன்னை வேலையை விட்டு தூக்கிறோம்ட்டாங்க.
4 தவறு பண்ணா சரி. வேலையை விட்டு தூக்கிரும்ட்டாங்க. நம்ம என்ன இது தவறு செய்யணும்? ஆமா தவறு. பக்குவமா இருந்து வேலை பார்த்து ஒரு மாசம் ஆனது சம்பளத்தை வீட்டுல கொடுக்கணும். ஆமா. அப்படி சொல்லிட்டு நானும் வேலைக்கு சேரும் சொல்லி வேலைக்கு சேர்றேன். சரி. இப்ப நம்ம இங்க இருந்து மதுரையில இருந்து எப்படியும் பார்த்தாலும் கோயம்புத்தூர் வரணும்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. ஆமா. சரியான வெயில் வேற. சரி. நானும் எப்படியாவது இன்னைக்கு வேலையை செஞ்சிடணும்னு சொல்லி போய் வேலைக்கு சேரணும்னு சேர்ந்தப்ப முதல்ல என்ன சொன்னாங்க, வீட்டுல கிடக்கிற துணிமணி எல்லாம் எடுத்து என் ரூம்ல இருக்கு. சரி. இருக்க துணிமணி எல்லாம் எடுத்து துவைச்சு போடுப்பா அப்படின்ட்டாங்க. பாரியா. சரின்னு சொல்லி இல்ல துணிமணி எடுத்து துவைப்போம்னு சொல்லி முதலாளி அம்மா கதவை திறந்தேன். சரி. திறந்த உடனே பாருங்க அத்தாடி ஏசி ரூம் குளு 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 குளு. அம்மா படுத்துருக்குது. சரியான குளு குளுன்னு ஏசி ரூம். சரி. ஏசி ரூம் என்னன்னு கேட்டா நம்ம பூரா வேலி காட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க. ஆமா காட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க. காட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க. இந்த ஏசி ரூமை பார்த்தோம் லேசா அசந்தாப்புல முதலாளி அம்மா கட்டில்ல அசந்து தூங்கிட்டேன். பாரியா. கட்டில்ல மெத்தையில படுத்துட்டேன். போன நினைக்க முதலாளி அம்மா கட்டில்ல படுக்கலாமா? படுக்கூடாதுல்ல. அவங்க ஏற்கனவே தவறு பண்ண 4 தவறு பண்ணா வேலையை விடுத்திக்கிறோம் அப்படி சொல்லிருக்காங்க. சரி. அப்ப சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா கட்டில்ல படுத்துட்டேமே. அவங்க போட்ட கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. அப்ப என்னடா பண்றேன், இருக்க துணிமணி எல்லாம் துவைச்சு போடுவான் அப்படின்னு சொல்லி பெரிய டவராவல சரி தண்ணிய வச்சுக்கிட்டு சேலை அள்ளி உள்ள முக்கிக்கிட்டு இருக்கேன். 6 சேலையா? ஜாக்கெட் அள்ளி உள்ள முக்கிக்கிட்டு இருக்கேன். சரி. பாவாடை அள்ளி முக்கிக்கிட்டு இருக்கேன். பாருங்க நம்ம பொண்டாட்டி பாவாடை ஒளி அதே பாவாடை அங்கேயும். அடடா உன் பொண்டாட்டி பாட வாந்தியா. அதே பாவாடை அங்கேயும். சரி. இப்பதான் பாத்தீங்கன்னா மானாமரத்துல அதே பாவாடை இருக்கு. ஆமா. நரிக்குடியில அதே பாவாடை இருக்கு. மதுரையிலயும் அதே பாவாடை எல்லா ஊர்ல இருக்குல்ல. பாவாடை பார்த்தது பாருங்க கண்ணு கட்டாத தூரத்துல பொண்டாட்டியை விட்டு வந்திருக்கேன். சரி. அதனால அந்த பாவாடை நினைப்பா பார்த்ததும் பொண்டாட்டி நினைப்பு வந்துருச்சு. முதலாளி அம்மா என்னடா துவைக்க போன உன காணாம சொல்லி பாவாடையை பார்த்துருக்கேன். தம்பி உன்னை துவைக்கத்தானே சொன்னேன், பாவாடையை தூக்கி பார்க்கலாமான்னு சொல்லிட்டாங்க. சரி. போட்ட கண்டிஷன்ல 2 கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னடா சரி இருக்க துணிமணி எல்லாம் காய போட்டிருந்தேன் வேலியில. சரி. வேலியில காய போட்டிருந்த துணிமணியை எடுத்துக்கிட்டு எல்லா துணிமணி எடுத்து மடிச்சு வைக்கணுமா இல்லையா? அந்த பாவாடையை எடுத்தாச்சு. சரி. சேலையே எடுத்தாச்சு. சாக்கெட்டே எடுத்தாச்சு. அப்புறம் அந்த பொம்பளை ஓடுற அந்த முண்டா பணியை மட்டும் கிழிஞ்சு வச்சுனேன் வெளியில இருந்து. அது என்ன முண்டா பணிய? அது என்ன புறா பொம்பளை ஒரு பாடி அது மட்டும் கிழிஞ்சு போச்சுனே. சரி. பாடி கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சது அந்த அம்மாவுக்கு அந்த கோபத்தை பார்க்கணுமே. என்னாச்சு? அத்தாடி இன்னும் மாடி இல்லனே. அப்படியே ஆக்ரோஷம் ஆகி கண்ணா புண்ணு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. என்னம்மா செஞ்ச? நான் என்ன காலில் கும்பிட்டு விழுந்து அம்மாவுக்கு ஒரு வேளை சைஸ் தான் மாறிடுச்சு போல் இருக்கு. சரி. கிழிச்சு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். அந்த அம்மா சொல்றாங்க, நான் கடையா ஏறி அந்த கலர் கிடைக்கப்பட்ட பாடு எனக்கு தாண்டா தெரியும். பெரும்பாடு அதை போய் கிழிச்சிட்டாடா சண்டால பாவி அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இனிமே தவறே செய்ய மாட்டேன்னு காலில் கும்பிட்டு விழுந்து வேலையை பார்த்துரும் சொல்லி நானும் வேலையை பார்க்குற மெம்பரமா ஒரே ஒரு தவறு தான் இருக்கு. மாசம் ஆனா சம்பளத்தை வர வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. ஷாப்பிங் போயிட்டு வந்தவங்க அந்த அம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்ததோட பாலை காய வச்சு கொண்டு வாடா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நானும் பாலை காய வச்சு சுண்ட காய வச்சு கொண்டு வரணும்ல. சுண்ட காய வச்சு கொண்டுட்டு போறதுக்குள்ள அந்த முதலாளி அம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்து தூங்கிட்டாங்க. அசந்துட்டாங்க. சரி. தூங்குனவங்களை எழுப்பலாமா? எழுப்பக்கூடாது. எழுப்புனாலும் தவறாய் போயிருமே. ஆமா. அப்புறம் என்ன பண்ண பாலை வச்சிருந்தாலும் வேஸ்டா போயிருமே. உடஞ்சு போயிருமே. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? வேலைக்கார பையன் தானே. வேலைக்கார நாய் தானே. பாலை நக்கிட்டு போகுது. அந்த வீட்டு வேலைக்கார பையன் தானே. சரி. பெருந்தன்மையோட குடிச்சிட்டோம்னா பெருந்தன்மையோட விட்டுருவாங்க. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாலை குடிச்சிட்டு தமிழரை வைக்க முதலாளி அம்மா எந்திரிச்சிட்டாங்க. இன்னி போட்ட அன்னி பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்ல. அவங்க போட்ட கண்டிஷன் 4 கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. ஆமா. இன்னைக்கு வேற பேச்சுக்கு இடம் இல்ல. செகல கட்டி ஒரு அப்புனாக நல்லா 300 மீட்டருக்கு அங்க இருந்து கேட்டு அங்க போய் விழுந்தேன். வெளிநாடு போன மனுஷன் வந்து இறங்கிட்டான். பாரியா வந்து இறங்கிட்டானே. வந்து எந்திரிச்சு பாக்குறேன். என்னடா தம்பி இப்பதான் வேலைக்கு சேர்ந்த 4 நாளைக்கு முதல்ல அதுக்குள்ள இங்க வந்து விழுகிறே அப்படின்னா. அப்ப நான் என்ன சொன்னேன், ஐயா ஊர் உலகத்துல செய்யாத தவறு கிடையாது. சரி. சின்ன தவறா தான் பண்ண, இதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு. அப்படி என்னதானா தவறு பண்ணேன்னு கேட்டார். நமக்கு தான் அங்க வேலையே இல்லையே. ஆமா. ஷார்ட்டா சொல்லிட்டு வந்துருவோம். சரி. சின்ன தவறு தான், சின்ன பேகத்தை செய்யறது. இதுக்கு போய் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், ஐயா கட்டில்ல படுத்து பாவடையை தூக்கி பாடியை கிழிச்சு பாலை குடிச்சு விட்டேன். இது ஒரு குத்தமா? என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டேடா சண்டால. என்ன சண்டால? இதே மாதிரி இப்ப நினைச்சுக்கிட்டீங்க அந்த நீங்க பரவாயில்ல இருக்கு. அந்த ஆளு சாணி வர மதிச்சு 4 நாளா. சரி. என்னத்துக்கு? எதுக்கு? ஏன்டா 4 நாளா வெளிநாடு போகும் வீட்டுல எந்த ஜோலி தான் பாத்துக்கிறியா அப்படின்னு. இந்த விஷயத்தை ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா? ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பண்ண போறீங்க? எல்லாத்துக்கும் போட்டு போடணும். அவங்களாம் போட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அப்படியே சொல்லுங்க. எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. பேசாம கிளப்பி விட்டுருவோம். ஐயா லாங்கா சுரிக்கிறேன் நாடகம் சுரிக்கிறேன் பரவாயில்லையா?
முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும் அருமை அண்ணார் செல்வா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாட போத்தி கேள்விப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அருமை அண்ணார் மிருதங்கஸ்து கொண்டிருக்கும் பாலன் அண்ணா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாட போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்டிஸ்து கொண்டிருக்கும் 18 படியான் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாட போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கும் அருமை அண்ணார் கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாட போத்தி விழா கமிட்டி சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பப்புனாக நடிக்கும் கணேசன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்து சொக்கம்பட்டி பிவி கணேஷ். சொக்கம்பட்டி விவி கணேஷ் பிவி எங்களுக்கு பொன்னாட போத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார் அவர்களுக்கும் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் இலக்கியர்களுக்கும் எங்களது தமிழ்நாடு நாடக கலைக்குழு சார்பாகவும் மற்றும் எங்களது நாடக அமைப்பாளர் அண்ணார் சுரேஷ் அவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம். விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, பேசுகிற விஷயத்தை வந்து எல்லாரும் நல்லா கவனமாக கேட்கணும். ஆமாம். ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொன்னேன் அப்படி தெரியுமா? என்னை பெற்ற தாய் குழந்தைங்கள்லாம் நிறைய இருக்கீங்க. நான் படிக்காதனால தான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து. ஆமாம் ஆமாம். குழந்தை செல்வங்களை சொல்கிறேன், நல்லா படிக்க போடுங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடம் நீங்கள் பள்ளிக்கூடம் கற்றுக்கிட்டீங்கல்ல, அன்னைக்கு வந்த வாத்தியார்கள்லாம் என்ன பண்ணாங்க? வருவாங்க, டேபிளில் நீட்டி நிமிர்ந்து படுத்து கிடந்துட்டு சாயந்தரம் மணி அடிச்சு விட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நல்லா 25 வயசு 30 வயசுக்குள்ள அருமையான வாத்தியார்கள் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போட்டிருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், குழந்தை செல்வங்களை நல்லா படிக்க போடுங்க. நான் படிக்காதனால தான் இந்த மாதிரி கஷ்டப்பட சூழ்நிலை வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்துக்களை தயவு செய்து கைவிடாதீங்க. ஏன்னா நம்ம இடத்த நம்மகிட்டே வாங்குவானே. நம்ம இடத்த நம்மகிட்டே வாங்கிட்டு நம்ம கோழி குஞ்சு நாளைக்கு போக கூடாது. நம்ம குஞ்சம் உள்ள போட நம்ம கோழி குஞ்சு அங்கிட்டு போக கூடாதுருவேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நானும் ஒரு சம்சாரி வீட்டில் பிறந்தவன். நானும் எப்படியெல்லாம் விவசாயம் பார்த்து தெரியுமானே. 3/4 முழம் நெல் பயிர், 30 கசம் தண்ணி கிணறு, நான் நிக்காமத்தான் தண்ணி இறைச்சேன், நான் நிக்காமத்தான் தண்ணி இறைச்சேன். நெல் பயிரும் வாடி போச்சு 3/4 முழம் நெல் பயிர், 30 கசம் தண்ணி கிணறு. நிக்காமத்தான் நான் நிக்காமத்தான் தண்ணி இறைச்சேன். நெல் பயிரும் வாடி போச்சு 3/4 முழம் நெல் பயிர், 30 கசம் தண்ணி கிணறு. தக்காளி நட்டே பருவத்தில தண்ணி குறைஞ்சது கிணத்துல, தக்காளி நட்ட பருவத்தில் தண்ணி குறைஞ்சது பருவத்தில. அண்ணே தக்காளி நட்டே பருவத்தில தண்ணி குறைஞ்சது கிணத்துல, தண்ணி இருக்கிற பருவத்தில தக்காளிக்கு விலை இல்ல, தண்ணி இருக்கிற பருவத்தில தக்காளிக்கு விலை இல்ல. காட்டை திருத்தி கத்தரி நட்டேன், காலாகாலத்தில் மழை இல்ல. காட்டை திருத்தி தக்காளி கட்டேன், காலகாலத்தில் மழை இல்ல. காட்டை திருத்தி கத்தரி நட்டேன், காலாகாலத்தில் மழை இல்ல. இப்ப கடனை வாங்கி சோளத்தை நட்டேன், காப்படியும் விளையல, கொள்ளையில காப்படியும் விளையல. 3/4 முழம் நெல் பயிர், 30 கசம் தண்ணி கிணறு. நான் நிக்காமத்தான் தண்ணி இறைச்சேன். நெல் பயிரும் வாடி போச்சு 3/4 முழம் நெல் பயிர், 30 கசம் தண்ணி கிணறு. கம்மியா கூட மோட்டார் ஓட்ட தண்ணி இல்ல, 3 மணிக்கு தண்ணிய கூட மோட்டார் இல்ல, தண்ணி இல்ல. அண்ணே 3 மணிக்கு கம்மியா கூட மோட்டார் ஓட்ட தண்ணி இல்ல. 3-2 பிரிச்சு பார்த்தா முழு நிலத்துக்கும் பாயல. அண்ணே 3-2 பிரிச்சு பார்த்தா முழு நிலத்துக்கும் பாயல. மாட்டுக்கும் தான் உணவுள்ள, மக்களுக்கும் உணவுள்ள. மாட்டுக்கும் தான் உணவுள்ள, மக்களுக்கும் உணவுள்ள. இப்படி மாடா நாங்க பாடுபட்டோம். என்ன வாத்தியாரே? ஆமா. இப்படி மாடா நாங்க பாடுபட்டோம். இன்னும் எங்க நிலைமை விடியல, இன்னும் எங்க நிலைமை விடியல. 3/4 முழம்
முக்காமூலம் நெல்லு பயிறு 30 காசு தண்ணி கிணறு கியாமத்தா தண்ணி நெல்லு பயிறு வாடி போச்சு முக்காமூலம் நெல்லு பயிறு 30 கச்சம் தண்ணி கிணறு. எண்ணகரமாக பண்ணவர் விளையக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் புத்தூர் வாழவந்தாபுரம் கிராமத்தில் அருள்படுத்திக் கொண்டிருக்கும் வாழவந்தம்மன் திருக்கோட்டையில் உற்சாகத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2025 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் உயர்திரு வேணா விஸ்வநாதன் தேவேந்திர குல வேளாளர் சங்க தலைவர் புத்தூர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் சத்திரக்குடி மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் புத்தூர் குரூப் இவர்கள் முன்னிலையிலும் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடக வைக்க சிறப்பாக நடைபெற்றது. அதில் நடிப்பிச வேந்தர் நடிகர் திலகம் நடிகர் தென்னக புகழ்பெற்ற அருமை அன்னார் மதுரை மாநகர கண்டெடுத்த அன்பு அன்னார் டி ஜெயமோகன் அவர்கள் இவருக்கு மொழியில் வேலன் வேடன் விருத்தராக நடிக்காக தொடங்குகிறார். அவருக்கு இணையாக காணக்குயில் என்று சொல்லக்கூடிய துருவ நட்சத்திரமாக தோண்டிக் கொண்டிருக்கும் அருமை அண்ணார் வருகை மேலூர் மாநகர கண்டெடுத்த அன்பு சகோதரர் பரமேஸ்வரர் அவர்கள் இவருக்கு மொழியில் வள்ளி நாயகன் நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக முருகனுக்கும் வள்ளிக்கு திருமணம் நாடாத்திய தீரணம் சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் அரும்பு உண்மையான கலகக்காரர். ஆமா நாரதர்னா அப்படியா கொஞ்ச நாரதர் கலகன்னா இவர் ஒரு யார்கிட்டையும் இல்ல கலக பிரியர்னா இவருக்கு மட்டும்தான் உண்மையிலே விருதாய கலக. ஆமா யாரு வந்து நின்றால் கலகந்தான் கலகத்தை. ஆமா கலகம் பண்ணாலும் சங்கத்துல எல்லா இடத்துலயும் சண்டங்க வண்டியில ஏற போது கூட கலகத்தை கலகந்தான் எல்லா ஊர்லயும் கலகம். அட சாப்பிடுற இடத்துல பிரியர் என்று பேர் சுட்டக்கூடிய அன்பு சகோதரர் தென்னக புகழ்பெற்ற அன்பு அண்ணார் கண்டுகொண்டார் மாணிக்கம் மண்ணின் மைந்தன் MS சுரேஷ்குமார் அவர்கள் விடுக்கும்படி கலகப்பிரிய நாரதராக நடிக்க காட்டும். அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்கா மேலமாக அமைந்திருக்கும் அருமை அண்ணார் மேலூர் மாநகரம் கண்டெடுத்த SP செல்வா அவர்கள் ஹார்மோனியன் அண்ட் பின்பாட்டு. ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் காத்தோட்டுதான். ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் காத்தோட்டுதான். நீ தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான். என்னோடும் நூலும் இல்லை பின்னோடும் ஆணும் இல்லை என்னோடும் நூலும் இல்லை பின்னோடும் ஆணும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் காத்தோடுதான். யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அண்ண கிளியே உள் வாழ்க்கை என்னாச்சு நான் கேட்கிறேன். ஊராரோ ஏத்தி விட்டு ஏறி நிற்கும் தள்ள தடியே அதை போல தானே இங்கு நான் பார்க்கிறேன். விதியோடு நாடு அடி தங்கத்தி குடிகாரன் இவன் கத்தி பாட்டால தோகத்திலும் அதனால பாடுறேன். ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் காத்தோடுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே என்ன போல வாய்க்காதமா அமையாட்டை விட்டு தள்ளு ஏகணும். வந்தாலே வரவில் வைக்கும் விட்டு போனா செலவில் வைக்கும் வேண்டாத பாவம் எல்லாம் தாங்கணும். பூ பூத்ததெல்லாம் காயாகுதா
என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் காத்தோடுதான் ஒரு மதுரை பக்கமாக்கா. ஆமா ஆமா, ஒரு விளம்பரத்துக்கு அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. சும்மா பாட்டு பாடினா சும்மா மாஞ்சாமான்லாம் இருக்கக்கூடாது. பாடினா அப்படி பொருத்தமாக பாடணும். ஆமா, அப்போ தான் நல்லா இருக்கேன். ஏன்னா எங்கேனா போறீங்க? 2 பேர் இருந்துச்சு. ஒழுங்க உட்காருங்க. அதுக்கு அடுத்தபடியாக அருமை அண்ணார் மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான் என்று சொல்லக்கூடிய மதுரையிலேயே எல்லாம் சொல்லுவாங்க. மிருதங்கன்னு சொல்லிட்டு லவக்குன்னு 2-3 தூக்கிட்டு வந்து லவக்குன்னு வச்சுக்கிடுவாங்க. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளாவில் புகழ்பெற்ற செண்டா மேளத்தை உங்களுக்கு உங்கள் மத்தியில் காமிக்க இருக்கும் அருமை அண்ணார் மதுரையை சேர்ந்த KN பாலன் அவர்கள். இவருங்க மடியில் மிருதங்கன் டோலாக் இந்த கொண்டு வந்துடுறேன்.
அதுக்கடுத்தபடியாக பலவாத்திய புகழ் பலவாத்திய மன்னன் என்று சொல்லக்கூடிய அன்பு அண்டார் கணக்கான்குடி மாநகரம் கண்டெடுத்து NK 18 படியன் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். பல்ல கடிச்சுக்க. சுரேஷ் என்ன சொன்னாரா? ஏயா ஏன் இவ்வளவு கோபம் அடிக்கிற? அப்பதானே சம்பளம் கொடுப்பாரு மனுஷன். நாளைக்கு நாடகத்துக்கு கொண்டு போவேணாம். அதை இன்னைக்கே உடச்சு போட்டு போயிட்டேன்னா என்ன செய்வேன்? அப்புறம் என்ன? அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை சொல்லக்கூடிய ஆண்மை அண்ணார் கல்வி மடை மாநகரம் கண்டெடுத்து கருப்பாசியாமர் அவர்கள் இவங்க மேலே சீன் தாளம். அடுத்தபடியாக எங்களை எல்லாம் உலகம் முழுவதும் யூடியூப் சேனல் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கும் முகி யூடியூப் சேனல், மகி யூடியூப் சேனல் நரிக்குடி தானே, நரிக்குடி என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கடுத்தபடியாக எல்லா பேரையும் சொல்லிட்டேன். ஆரியா கேட்டது. ஏய், உனக்கெல்லாம் பேத்தி முறை வேணுமியா? சொல்லியா பேரை சொல்லக்கூடாது. யாரும் சொல்ல. சரி, ஊருக்காரங்க எல்லாமே உன் பேரை விரும்புறாங்க. சரி, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொம்பளை பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. அவங்க ஆசைப்படுறது என்னன்னா உன் பேருக்கு முன்னாடி அந்த பிள்ளை பேரை சொன்னா அது கொஞ்சம் அதுல ஒரு சந்தோஷம். ஆனா ஊருக்காரங்க சந்தோஷப்படுற உனக்கு நரைச்சு போச்சுல. அந்த பிள்ளை வருதுன்னு வச்சுக்க. ஆமா, யாரை நம்பி வருது? ஊரை நம்பிதான். நம்பி வருது. ஆமா, நம்மளை நம்பி வருது. அப்புறம் ஊரை நம்பி வருது. அப்ப எல்லாரையும் நம்பி வரும்போது நீ என்ன பண்ணணும்? அந்த பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓ, அதனால. ஆனா பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு விளக்கம் சொல்றீங்க பாருக்கு. வளார நீ அசிங்கம் பேச மாட்டேன். ஆமா, அது மாதிரி தானே பேசணும். அதனால வேற ஆள் வந்துருந்தான்னு வச்சுக்க. அடையாப்பா வேற மாதிரி பேசி. அதே சரி. அதுக்கடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய ஒய்யாகி, நாட்டிய தாரகை என்று சொல்லக்கூடிய கரூர் மாநகரம் கண்டெடுத்த எம் சுகந்தி அவர்களுக்கு டான்ஸ் காமிக்கு. வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு என்ன நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை தேரடி புட்ட முள்விழிகள் ஈட்டியோ அது உடருவே பாயுதே, ஓ மொழி என்ன சாட்டையோ என்ன தனமோட வைக்குதே, வெள்ளக்கார வேலாயி நீ கொள்ளக்காரியானாயே, வெள்ளக்கார வேலாயி. ஒத்துக்கிறேன். ஆர்வத்துல பாட்டு சங்கடப்படும். ஆனா இருந்தாலும் உனக்கு நாளைக்கு கஞ்சி இல்லாம தான் கிடக்க மாத்திரம் பாடுறீங்க. ஸ்ரீபாத்துக்கு என்னைக்காவது பாடி இருக்கேன். அப்ப நீ எப்படி ஆளு? காலையில கஞ்சி கிடைக்க கூடாது. செட்டப் பண்ற இங்க இருந்து சொல்றது அங்க கேட்கணும். நீ செட்டப் பண்ண காலையிலக்கு கஞ்சி கிடைக்க கூடாது. ஆமா, அதுக்கடியாக என்ன எல்லாருக்கும் பாட்டு பண்ணீங்கல்ல, தம்பிக்காக ஒரு பேரை சொல்லி. பேரை சொல்லு. உனக்காண்டி அருமையா பாடிருங்க. உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருப்போன் மதுரை அருகாமுள்ள இளையார்பத்தி மாநகரம் கண்டெடுத்த அன்பு சித்தப்பா RR கோபால் அவர்களுடைய மாணவன், திருச்சுழி அருகாமுள்ள சொக்கம்பட்டியை சேர்ந்த BV கணேசன் பப்புன் பல வேடங்களை தாங்கி நடிக்க காத்திருக்கேன். டியாலங்கடியாலோ 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 டியாலங்கடியாலோ
டீயாலோ சிக்கினா சிக்கி அடி சிரிச்சா நெத்தி அடி வாங்கி வள குழுங்க வளர்த்து கும்மி அடி சிக்கினா சிக்கி அடி சிரிச்சா நெத்தி அடி வாங்கி வள குழுங்க வளர்த்து கும்மி அடி பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல இருந்தா இருக்கணும் புளிய கொம்பு போல பிறந்தா பிறக்கணும் புள்ள இவர் போல இருந்தா இருக்கணும் புளிய கொம்பு போல சிங்கினா சிக்கி அடி சிரிச்சா நெத்தி அடி வாங்கி வள குழுங்க வளர்த்து கும்மி அடி அருமையான பாட்டு. இல்லைன்னா நம்மளை எங்க கொண்டு போய் தூக்கி எடுத்துக்க ஒவ்வொரு ஆளும் அதை செய்யவே கூடாது. இந்த வேஷம் போடுறத விட்டுவிட்டு நீ சிங்கி அடிக்கிற அதான் கொஞ்சம் ஈஸியான விளையாட்டு. நாடக சீசன் முடிச்சுனா அந்த வேலை பார்க்க சொல்றீங்க. அருமையான, சும்மா சொல்லக்கூடாது. அதுபடியாக பொதுமக்கள் அனைவரும் அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு தேவேந்திர குல வேளாளர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியார்கள் ஆனா புத்தூர் நாடகத்தை அமைப்பாளர் அன்பு சகோதரர் அன்பு அண்ணார் நரிக்குடி அருகாமுள்ள கண்டுகொண்டான் மாணிக்கம் மாநகரம் கண்டெடுத்த அன்பு சகோதரர் MS சுரேஷ்குமார் ராஜ நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கார். இந்த நாடகம் மட்டுமல்ல, சங்கராசு எழுதிய அனைத்து நாடகமும் சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு காலாதாமதான் காரியத்துக்கு ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தா எவ்வளோ நேரம் உட்காரலாம் ஒரு இடத்துல? ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் உட்காரலாம். இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம், மிஞ்சி போனால் 2 மணி நேரம் உட்காரலாம். ஆமா. அதுக்கு மீறி போனாலும் கையை காலை ஊண்டிடும், இல்லைன்னா ஒண்ணுக்கு எந்திரிச்சு போயிடுவான். அப்படித்தான் போயிடுவான். ஆமா. ஒரே இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவத்தை தீக்கணும்னு சொல்லி காசிக்கு போவேன். காசிக்கு? ஆமா. சரி. ராமேஸ்வரம் போவேன். சரி. ராமேஸ்வரம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போவேன். சரி. தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் தீச்சட்டி எடுப்பேன். சட்டி எடுக்கிறது. ஆமா. வேலு குத்துறேன்னு சொல்லி முருகன் கோயிலுக்கு வேல் கொடுத்தேன். ஆமா. ஒரு விஷயம் கேட்குறீங்களா? எங்க போனாலும் பாவம் தெரியாதுனே. ஏயா இத்தனை கோயில் போறதை விட சரி பெத்த தாய் தப்பில்ல காலில் வருஷத்துல ஒரு நாள் கும்பிட்டு விழுந்தாலே போதும். அதை விட எந்த பாவம் இருக்காதுனே. அதோட அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டனே, 1 மணி நேரம் உட்கார முடியுமான்னு. பெத்த தாய் வகிர் இருக்கு பாத்தியா? ஆமா. பெத்த தாயோட வகுத்துல 7200 மணி நேரம் ஒரே இடத்துல இருக்கிற அப்படின்னா அது தாயோட கருவறையில மட்டும்தான். 7200 மணி நேரம் தாயோட கருவறையில் மட்டும்தான் ஒரே இடத்துல இருக்க முடியும். சரி. தாய்க்கு பெருமை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் தெரியுமா? எப்படி? 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி நம்மளை தாங்கி கொண்ட சாமி பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம, எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. காட்டி விரல பிடிச்சி அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணாடு கூட கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்த காட்டி விரல பிடிச்சி அக்கண்ணா சொல்லி கொடுப்ப அண்ணாடு கூட கொடுத்து
நெல்லு சோறு பொங்கி கொடுப்பேன் களை வெட்டி நடுவ நட்டு கால் சட்டை தச்சு கொடுப்பேன் களை வெட்டி நடுவ நட்டு கால் சட்டை தச்சு கொடுப்பேன் சிந்த நேரம் காணலைனா அங்கமே பதறி நிப்ப அம்மா கொஞ்ச நேரம் காணலைனா அங்கமே பதறிப்பேன் காய்ச்ச வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் என் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாய என்ன படிக்க வைப்பேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன் காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான ஊசர கொடுமைய தாங்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான ஊசர கொடுமைய தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடம்பட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடம்பட்ட பட்ட துன்பம் போதும் முன்னா பாதியில உசுர விட்டு அம்மா பட்ட துன்பம் போதும் முன்னா பாதியில உசுர விட்டு பட்ட துட்ட கட்டின எனக்கு பச்சல் மூங்கில் கட்ட விட்டு பால் ஊட்டி என்ன வளர்த்த பணம் உடைக்க வச்சு புட்ட பால் ஊத்தி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மைய சும்மா பால் ஊட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மைய சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெத்து வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ 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 சரி பொம்பளை பிள்ளைய வெளியே தள்ளி விட்டுருங்க காலதாமதம் காரியத்து கேடு பொம்பளை பிள்ளைய தள்ளு புள்ளு வெளியே விட்டுறோம் அம்மன் கோயில் கையில காலே அண்ணன் கோயில் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்கிதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அம்மன் கோயில் கையில காலே தூக்கணா குருவியெல்லாம் தானறிஞ்ச பாசையிலே தூக்கணா குருவியெல்லாம் தானறிஞ்ச பாசையிலே மூக்கோட மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே மூக்கோட மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைந்து வரும் மானம் காத்திருக்கு மஞ்ச காடு விளைஞ்சு வரும் அம்மன் கோயில காலே அன்னவயமே காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்கிதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா ஏ தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா ஏ தந்தன 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 தந்தனா அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா ஏ அங்கால அம்மா வந்த அம்மனுக்கு பல வந்த அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளு சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீதம் கொடுப்பாளு அம்மன் கோயில காலே அன்னவயமே காலே நம்ம ஊரு நடுவால நிக்கிறடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி